ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மூர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இருந்து ஒரு வித்தியாசமான அரேபியன் உணவை வந்துக்கிட்டு இந்தியன் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி சமைச்சு வேறு லெவலில் சாப்பிட போகிறோம். அதுக்காக நம்ம என்ன முறையில் மசாலாக்கள் சேர்த்தோம், எங்கேருந்து அந்த மசாலா வரவழைக்கப்பட்டது, அதுபோல் இதை எங்கே கொண்டுக்கிட்டு போய் நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துக்கிட்டு இந்த 8 கோழி வாங்கி அதை தோலை மட்டும் துரிச்சிட்டு இதுக்கு வந்துக்கிட்டு நம்ம ஏரியாவில் ட்ரெஸ்ஸிங்னு பேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அப்படியே அந்த ஸ்கின்னோட அப்படியே ஒரு வாட்டி மஞ்சத்தூள் போட்டு சும்மா வேறு லெவலில் வச்சுருக்கிறோம். இதை நம்ம அரேபியன் ஸ்டைலில் மத்பி அப்படிங்கிற ரெசிபியில் சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கிறோம், இதுக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம கழுவி வெட்ட போகிறோம். எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8 கோழியும் சூப்பராக 2 துண்டாக வெட்டி நெஞ்சை 2ஆக பொளந்து தனியாக எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம கீரை போகிறோம். கீறதுனால தான் மசாலா உள்ளுக்கு நல்லா சாரும். சாந்துச்சுன்னா கோழியில் வந்துக்கிட்டு அந்த டேஸ்ட் நல்லா இறங்கும். சும்மா வேறு லெவலாக இருக்கும் இந்த மத்பி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துக்கிட்டு நம்ம மத்பிக்கு தேவையான மசாலா போட்டோம். மசாலா எல்லாமே வந்துக்கிட்டு ரெடி மிக்ஸாக அங்கே அரபு நாட்டில் இருந்தே நம்ம சொல்லி இதுக்காகவே அனுப்பி வைக்க சொன்னோம். நம்ம நண்பர்கள் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ இதை வந்துக்கிட்டு நம்ம அப்படியே ரெடி மிக்ஸாக வந்ததுனால இதில் என்னென்ன மசாலா சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அரபு நாட்டில் மத்பி போடுறதை பற்றி டீட்டெயில் விசாரிச்சு வரணும். அவங்க மசாலா அங்கேருந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்துக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வெனிகர் மட்டும் ஆட் பண்ணி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து இப்போ நைட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே. இதை அப்படியே கோழியை அப்படியே மசாலாவில் பிரட்டி அப்படியே வேற லெவலில் மிக்ஸ் பண்ணி நைட்டுக்கு ஃப்ரிட்ஜில் சில்லரில் வச்சு அப்படியே மசாலா சாடுற அளவுக்கு ஊற வைக்க போகிறோம். காலையில் எடுத்து சும்மா வேற லெவலில் அப்படியே மத்பியை செஞ்சு வேற லெவலில் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துக்கிட்டு நம்ம கோழி எல்லாத்தையுமே இந்த மசாலா சட்டியில் இறக்கி சும்மா வேற லெவலில் இதை பிரட்டி அப்படியே நம்ம ஊற வைக்க போகிறோம். மசாலாவை அப்படியே கோழியில் சாடுற அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா போட்டு வச்ச கோழி நைட்லேருந்து ஊறி செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நண்பர்களோட அப்படியே ஒரு தோப்புக்கு போய் வேறு லெவலில் சமைக்க போகிறோம். அதை எப்படிலாம் சமைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மூர் சமையல். இன்னைக்கு வந்துக்கிட்டு நம்ம இந்த கோழியா மசாலா போட்டு வச்சுட்டோம். இன்னைக்கு சிக்கன் மத்பி அரேபியன் ஸ்டைலில் நம்ம இந்தியன் ஃபுட்டாக சமைக்க போகிறோம். சும்மா வேற லெவலில் மசாலா போட்டு அரேபியன் மசாலாவை நைட்டே சில்லரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ந்து பாருங்க. எல்லாரும் வாங்க. நம்ம வந்து அகல பாதாள கிணத்துல இருந்து இப்ப தண்ணி எடுத்து அதை கழுவுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்க்க போறோம். அலிபாபா கிணறு. பிளாஸ்டிக் வாட்டர் கேன் கூட உள்ள போட்டு தண்ணில முடியும்ங்கிறது இது ஒரு டெக்னாலஜி டெவலப்மென்ட். ஸ்பெஷல் இன்ஜினியர்.
எந்த காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சாப்லையும் தெரியல. பெரியவர் வந்தாருன்னா பம்பரை போட சொல்லிடலாம். இப்போ நம்ம வந்து அரிசியை அளந்து அரிசியை ஊற வச்சுக்கிறோம், களைஞ்சி வச்சுருவோம். இப்போ இந்த அரிசியை ஏன் அளந்து களைஞ்சி ஊற வைக்கிறோம் அப்படின்னா, இது என்ன அளவில் எடுக்கிறோமோ இது 1க்கு 2ங்கிற அளவில் தண்ணி ஊற்றணும். அரிசி 1க்கு தண்ணி 2 அளவு. அதனால் இப்போ நம்ம அளவையாக எடுத்துக்கிறோம். அரிசியை நல்லா களையணும், ஆனால் ரொம்ப போட்டு உலட்டிடக்கூடாது, அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு களை களைஞ்சு தண்ணியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு 2வது தண்ணியை அப்படியே வச்சு ஊற வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு சும்மா அடுப்பு வேற லெவலில் எரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம மத்பிக்கு வந்துகிட்டு இப்போ நம்ம இட்லி சட்டியில் தான் வச்சு செய்கிறோம். இட்லி சட்டி ஆக்சுவலாக இட்லி சட்டி மெத்தட் நம்ம செய்யக்கூடிய முறை எல்லாமே ஒன்று தான், பட் சட்டி மாறுபடும். நம்மக்கிட்ட அந்த மாதிரி சட்டி இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போகும்போது அடுத்து நம்ம கோழியை இறக்கி அவிக்க போகிறோம், இட்லி அவிச்சது மாதிரி. இதுதான் இந்த மத்பியினுடைய மெத்தடு. இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம பொறுமையாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம களைஞ்சு வச்ச அரிசியை எடுத்து கண்ணு சட்டியில் போட்டு வைக்க போகிறோம். இது எதுக்காக ரொம்ப நேரம் ஊறினாலும் அரிசி உடஞ்சிடும். அதனால இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா கண்ணு சட்டில வச்சிட்டோம்னா அரிசி ஊறிக்கிட்டே இருக்கு. நம்ம சமைக்கிறதுக்கு இலவச தண்ணியை இப்ப திறந்து பார்க்க போறோம். இப்போ இட்லி சட்டி மூடி எடுங்கப்பா. இப்போ இந்த மாதிரி நம்ம இட்லி வைக்கிறப்ப நம்ம ஒன்னொன்னா மேல வைக்க போறோம். நம்ம இட்டுப்போமோ அதே போல தான் இதையும் செய்ய போறோம். இதோட நேரம் எவ்வளவு பாத்தீங்கன்னா கரெக்டா 20 நிமிஷம் இட்லி சட்டில இட்லி வைக்கிற மாதிரி நம்ம இட்லி சட்டி கொஞ்சம் பெரிய சட்டியா இருக்கறனால ரெண்டு அடுக்கா நம்ம வைக்கலாம். ஓகே, இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் கோழி எந்த அளவு இருக்குது. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வச்ச அந்த மத்பி சிக்கன் வந்துக்கிட்டு சும்மா வேற லெவலில் வெந்திருக்குது. இதை நம்ம எடுத்து அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை ஃபுல்லாக இன்னொரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். சும்மா எடுக்கும் போதே அப்படியே வெந்து புசு புசுன்னு விழுகுது, வேற லெவலாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஈடு சும்மா வேற லெவலில் மத்பியை மசாலா போட்ட மத்பியை வந்துக்கிட்டு சும்மா வேற லெவலில் அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஈடு ஒரே ஒரு இட்லி சட்டியில தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இன்னொரு ஈடு வைக்கிறோம். அதை வச்சு இப்போ அதையும் எடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துக்கிட்டு நம்ம இட்லி சட்டியிலேருந்து அவிச்சு எடுத்த இந்த மசாலா போட்ட சிக்கன் மத்பியோடைய இந்த சிக்கனை வந்துக்கிட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இது செகண்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்துக்கிட்டு அங்கே அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ வந்திருக்கிறோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயெல்லாம் நல்லா கொதிச்சு சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்துகிட்டு சோறாக்குறதுக்கு சட்டி வச்சாச்சு. சட்டி வச்சு அடுத்து என்ன ஸ்பெஷல் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து பாருங்க. இப்போ வந்துகிட்டு நம்ம வந்துகிட்டு நெய்யும் டால்டா ஊத்திட்டோம். அதை தொடர்ந்து
இப்போ நம்ம புதினா மல்லி கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதை தொடர்ந்து வெங்காயத்தை போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கிறோம். உப்பு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம அரிசியில இருந்து அளந்து வச்ச 2 மடங்கு தண்ணியை ஊத்திக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துகிட்டு நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு மூடி வச்சு வேக வைக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துகிட்டு நம்ம கலஞ்சி வச்சு அரிசியை சேர்த்துக்கிறோம். அரிசியும் தண்ணியும் சும்மா வேற லெவல்ல பின்னிருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்க போறோம். இதுல முக்கியமான விஷயம், இப்போ நம்ம கங்கல்லி வச்சு அதுல நெய் ஊத்த போறோம். இதான் ஸ்மோக்னு சொல்லுவோம். வெளியாகாத அளவுக்கு நல்லா அடைச்சி வச்சு மேல வெயிட் வைக்க போறோம். எல்லாத்தையுமே அள்ளிங்க, கங்கு உள்ள இருக்கவே கூடாது. நம்ம 15 நிமிஷம் தம் போட போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி வந்துகிட்டு இன்னைக்கு வேற லெவல்ல பொட்டை பண்ணிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு நம்ம இந்த சிக்கன் மத்பியை வந்துகிட்டு இந்தியன் ஸ்டைல்ல, நம்ம கிராமத்து ஸ்டைல்ல பட்டை சோறா போட்டு சாப்பிட போறோம். வேற லெவலா இருக்க போது, நீங்க பார்த்து ரசிங்க. சொன்ன டைம் முடிஞ்சு வச்சு இப்ப நம்ம பிரிச்சுக்கிறோம். லெவலா இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்மோக்லாம் போட்டு சும்மா அட்டகாசமா இருக்குது. இதை நம்ம இப்ப எடுத்துட்டோம். சும்மா இப்ப வந்துகிட்டு சோத்தை பிரிச்சு வச்சு சும்மா வேற லெவல்ல சாப்பிட போறோம். வந்துகிட்டு நம்ம சிக்கன் மத்பி வந்துகிட்டு வேற லெவலா இருக்குது. நம்ம இதை வந்துகிட்டு அவிச்சு அதை பொரிச்சு ரைஸோட சேர்த்து அப்படியே தம் போட்டு வேற லெவலா இருக்குது. இதை இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நம்ம வந்த நண்பர்கள் எல்லாருமே எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத ரிசல்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மத்பி சமைச்சா எப்படி இருக்கு? அதான் எப்படின்னா, நான் இது வரைக்கும் வந்து நான் டிரைவர் போய் எத்தனையோ கடையில் வந்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து மசாலா இதெல்லாம் வந்து ரொம்ப நெஞ்ச கரைச்சிட்டு இது மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது தகட்டும். சரி, இது வந்து வேற லெவலில் இருக்குண்ணே. ஓகே, நன்றியா, நன்றியா. சூப்பராக இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம பிரேம்கிட்ட கேட்க போறோம். பிரேம், நான் தான் டிரைவர். ஓகே, சேம் இதுண்ணே, பிடிச்சி டேஸ்ட் நல்லா இருக்கா? ஓகே ஓகே, நம்ம தம்பி, அன்பு தம்பி காமேஷ்ட கேட்க போறேன். நான் வந்து அலிபாலை சாப்பிட்ருக்கேன், காலித்தை சாப்பிட்ருக்கேன். ஓகே, எத்தனையோ வந்து கீழக்கரை பாய் வீட்டு சமையல், நம்ம சின்ன கடை மந்தி பிரியாணி, ஓகே, அரேபியன் மந்தி பிரியாணி, ஓகே, நிறைய சாப்பிட்ருக்கேன். ஓகே, ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் என்னை கூப்பிட்டு சோறு போட்டதில் வந்து நான் ரொம்ப வந்து பூரி படைகிறேன். ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. இந்த காட்டுங்க, இந்த மாதிரி பட்டை சோறு வந்து இன்னொரு சாப்பிட்ட சாப்பாடு தான். அந்த சாப்பாடை வந்து நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது. நான் வந்து உங்களுக்காண்டி எல்லா பேரும் சொல்லுவாங்க, பேசுவாங்க, லைக் அனுப்பிச்சுவாங்க. நான் வந்து ஒரு மனசார சொல்கிறேன், சிக்கனு மசாலா அவ்வளோ டேஸ்ட்டு வேற லெவல்ண்ணே. சமையலோட விஷயமே வேற மாதிரி, வேற லெவல், வேற லெவல். ஒரு குழந்தைக்கு எப்படி சமைப்போம் பார்த்து அந்த அளவுக்கு பக்குவம் எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, நன்றியா, நன்றியா, நன்றி. நல்லா சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்டு இருக்கிற நம்ம ஓம் சித்தி நகர் கிங் காதர் பாய்ட்ட வந்துகிட்டு டோரா சிக்கன் கிங் காதர் பாய்ட்ட இப்போ நம்ம ரிவ்யூ கேட்க போறோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாய். வணக்கம் சலாம். நான் வந்துட்டு 18 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். சரி, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, பாத்தாமு, அப்புறம் நிறைய நாட்டுக்கு போயிருக்கேன். சரி, அதுல வந்துட்டு நான் சாப்பிட்டதுல இன்னைக்கு எனக்கு வயசு வந்து 45 வயசு. சரி, 45 வயசுல இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு சாப்பாடு சாப்பிடுறேன். ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதாவது இது என்னன்னு சொல்றது, அதாவது நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட உணர்வுகள் நிறைய தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதம். இதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு, நம்மூர் சமையல் சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா. ஓகே, நம்மூர் சமையல், நம்மூர் சமையல். நம்ம பிள்ளைங்க எல்லாருமே இன்னைக்கு வேற லெவல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம சமையல் எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு, பிரமாதமா இருக்கு. மாப்பிள்ள நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ்.